திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 9ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ. மேஷம். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி சேர்வதற்கு பெண்களால் எதிர்ப்பு உண்டாகும். வாகன பயணத்தில் கவனம் மிகவும் தேவை. ரிஷபம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த விருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கானது என்பதை நினைவில் கொள்க. மிதுனம். இன்று உங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். புகழ், மரியாதை, பாராட்டுகள் கிடைக்கும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சிம்மம். இன்று வரவும் செலவும் இணைபிரியாத தண்டவாளங்கள் போல் உங்களை படுத்தி எடுக்கும். செலவை குறைத்து சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கன்னி. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றிகளை காண்பீர்கள். துலாம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள், பயணங்களை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும். பதவி புகழுக்காக அலைச்சலை, பயணங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். விருச்சிகம். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க அதிகாரிகள் ஆதரவோடு செல்வாக்கையும் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு. தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், வீண் விமர்சனங்கள் எழும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மகரம். தெளிவான திட்டங்கள், நண்பர்களால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். மனமகிழ்ச்சி உண்டாகும். கும்பம். இன்று பணிச்சுமை அதிகரிக்கும். பெண்களால் மன அழுத்தங்கள் உண்டாகும். வீண் விமர்சனங்களை தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். மீனம். தேவையற்ற விருப்பங்களை கூட தெளிவான திட்டங்களிட்டு அதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இள வயதினராக இருந்தால் காதல் மலரக்கூடிய காலம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.